ரொம்ப காமனான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்புரை அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் வருதுன்னு நான் சொல்கிறேன். கண்புரைங்கிறது ஒரு நோய் இல்லைங்க. நமக்கு வந்து வயசாகிறதுனால நம்ம தோல் எப்படி சுருங்குதோ, முடி எப்படி நரைக்குதோ, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து கண்ணில் வந்து புரை வராதும். அது வந்து நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஒரு சில இவங்களுக்கு வந்து வண்டி நைட்டு ஓட்டும் போது வந்து கிளார் அடிக்கும். வெளிச்சத்தை பார்க்கும்போது அந்த வெளிச்சம் வந்து நமக்கு தெறிக்க ஆரம்பித்து ஒரு கிளார் மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த புரை போகும்போது வந்து உங்களுக்கு பார்வை வந்து பனிப்படுற மாதிரி ஒரு புகையில் பார்க்குற மாதிரி வந்து ஒரு பார்வை வந்து மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜில் பார்வை ரொம்ப மங்கி போயிடும். இப்படி தான் வந்து இந்த கேட்ராக்டுக்கான சிம்டம்ஸ் வந்து அறிகுறிகள் நம்ம வந்து தென்படும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட் ஐ டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லை கண்ணாடி போடுறதாங்கிறது நம்ம வந்து அது பிரகாரம் வந்து நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. கண்புரை வந்து 2 கண்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. 2 கண்லேயும் ஒரே அளவில் ஒரே சிவியாரிட்டியோவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணில் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கலாம், இன்னொரு கண்ணில் அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். நம்ம வந்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு அதுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது நம்ம அசஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்புரை அறுவை சிகிச்சை வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம லேசர் மூலமாக ரொம்ப துல்லியமாக வந்து நம்ம பண்ணக்கூடிய வந்து முறைகள்லாம் நிறையவே இருக்குது. கண்புரைக்கான அறுவை சிகிச்சை அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்புரையை நீக்கிட்டு அதுக்கு வந்து அந்த பையில் வந்து நம்ம லென்ஸ் வைக்கிறோம். அந்த லென்ஸ்க்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து துல்லியமாக வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணணும், மெஷர் பண்ணணும். அந்த லென்ஸோட பவரை மெஷர் பண்ணதுக்கப்புறம் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் மூலமாக அந்த கண்புரையை நீக்கிட்டு அந்த லென்ஸ் இருக்கிற அந்த பேக்கில் வந்து நம்ம வந்து லென்ஸ் இன்ட்ராகுலர் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோல்டபிள் லென்ஸ் வந்து பிளாஸ்டிக் லென்ஸ் நம்ம வந்து பொருத்துவோம். கண் பராமரிப்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கண்கள் வந்து உடம்புலேயே ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். சந்திர சூரியோதய நேத்ரே அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. சந்திரனாவும் ஒரு கண்ணு, சூரியனாவும் இன்னொரு கண்ணை வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம வழங்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து கண்ணை நம்ம வந்து பராமரிக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில கண் நோய்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கண் செக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிறந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து கண் செக்அப் வந்து பண்ணிக்கணும். நிறைய பெற்றோர்கள் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை நல்லா இருக்கா, அவங்க கண் வந்து நல்ல வளர்ச்சியோடு தான் பிறந்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க டாக்டர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும், அவங்க கண்களை வந்து நம்ம பார்க்கணும். கண்ணோட மையப்பகுதியில் சென்டரில் வந்து வெள்ளையாக கண்புரைன்னு சொல்லக்கூடிய கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, பிறப்பிலேயே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கண்ணோட மையப்பகுதியில் வெள்ளை கலரில் ஏதாவது நமக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து பிறந்து 3 மாதம் ஆனதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், டாய்ஸோ இல்லை பொம்மைகளோ அவங்க விரும்பி பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம காமிக்கும் போது அந்த டாய்ஸை வந்து உற்று நோக்கிற திறன் வந்து அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து வர ஆரம்பிக்கும். கண்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் அசையாமல் அலப்பாயாமல் ஒரு விஷயத்தை வந்து அந்த பொருளை வந்து உற்று பார்க்குற திறன் வந்து 3 மாதத்துலேருந்தே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து உற்று நோக்கிற திறன் வரலை, அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க, கண்ணை வந்து இங்கேயும் அங்கேயும் அசைய விடுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து இமீடியட்டாக ஐ செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.